குயிலரங்கத்தில் இன்று நாம் பார்க்கப் போவது சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தாக்கியது. சுற்றியிருந்த பல கட்டிடங்கள் சேதமடைந்தன, தரை பெயர்ந்தது. ஆனால் இந்த கோவில் மட்டும் சரியவில்லை. வெறும் 100 அல்லது 200 ஆண்டுகள் இல்லை, 800 ஆண்டுகளாக இயற்கைக்கே சவால் விடும் காக்கத்திய பொறியியல். ஒரு அரசரின் பெயரால் அல்ல, ஒரு சிற்பியின் பெயரால் வாழும் ஆலயம், தெலங்கானாவின் ராமப்பா கோவில். இந்த கோயிலின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கலாமா? இதுவரை நாம் பார்த்த வாரங்களின் பல இடங்கள் போர்களாலும் இயற்கையாலும் சேதமடைந்ததை கண்டுள்ளோம். ஆனால் இப்போது நாம் பார்க்க போகும் வாரங்களிலிருந்து சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவில் முலுகு மாவட்டத்தில் அமைந்துள்ள ராமப்பா கோவில் மட்டும் இயற்கைக்கே சவால் விடும் வகையில் நிமிர்ந்து நிற்கிறது. இங்கு பெரிய ராஜகோபுரம் இல்லை, பிரம்மாண்டமான நுழைவு வாயிலும் இல்லை. ஆனாலும் காக்கத்தியர்களுக்கே உரிய பாணியில் அமைந்த வாயிலை கடந்து உள்ளே வந்தவுடன் இந்த கோயிலின் விமானம் பிரம்மாண்டமாக நிமிர்ந்து நிற்கிறது. நீரில் மிதக்கும் தன்மை கொண்ட இலகுரக செங்கற்கள் பயன்படுத்தி கட்டப்பட்ட இந்த விமானம் பூகம்பத்தின் தாக்கத்தையும் தாங்கி இன்னும் நிலைத்து நிற்கிறது. இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது நடன மங்கைகள் சூழ யானைகள் அணிவகுக்கும் அடித்தளம் கொண்ட மண்டபத்தில் இருக்கும் நந்தீஸ்வரரைத்தான். இங்குள்ள இந்த நந்தியின் சிற்பக்கலை உண்மையிலேயே ஆச்சரியப்பட வைக்கும். அது என்ன தெரியுமா? நாம் எந்த திசையில் நின்றாலும் நந்தியின் பார்வை நம்மை தொடர்வது போல வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு மாயை அல்ல, கல்லை உயிரோட்டமாக்கிய காக்கத்திய சிற்ப நுணுக்கம். சேதமடைந்த யானை சிலைகள் காவல் காக்கும் இந்த மண்டபத்தில் அழகிய செதுக்கல்களின் நடுவில் ருத்ரேஸ்வரர் என்ற பெயரில் சிவபெருமான் அருள் பாலிக்கிறார். நூற்றாண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் தாக்கத்தால் இந்த மண்டபத்தின் தரை பல இடங்களில் பெயர்ந்துள்ளது. ஆனால் நம்மை ஆச்சரியப்படுத்தும் விதமாக இங்குள்ள தூண்கள் சற்றும் அசையாமல் இந்த மண்டபத்தை இன்னும் உறுதியாக தாங்கி நிற்கின்றன. அதேபோல் மேலுள்ள கூரையிலும் சேதம் எதுவும் தெரியவில்லை. இது எப்படி சாத்தியமானது? அதுவே ராமப்பாவின் உண்மையான ரகசியம். இந்த கோவிலின் அடித்தளம் சாதாரண கல் அடித்தளம் மட்டும் இல்லை, மணல் நிரப்பப்பட்ட குழி மீது அமைக்கப்பட்ட கட்டிடம். நிலநடுக்கம் வந்தபோது கல் சுவர்கள் எதிர்த்து உடையவில்லை, அதற்கு பதில் பூமியோடு சேர்ந்து அசைந்துள்ளது. அதனால்தான் இன்று வரை இது நிமிர்ந்து நிற்கிறது. சுற்றுப்பாதையில் இருக்கும் இந்த தூணை பாருங்கள். நிலநடுக்கம் இதை அசைத்து பார்த்துள்ளது, ஆனால் முழு தூண் நகரவில்லை. ஒரு கல் மட்டும் சற்றே இடம் மாறியுள்ளது. அதுதான் இன்டர்லாக்கிங் முறையின் வல்லமை. அதேபோல் மேல்புற கட்டிடத்தில் பயன்படுத்தப்பட்ட கற்கள் நீரில் மிதக்கும் அளவுக்கு இலகுவானவை. எடை குறைந்ததனால்தான் மேல்தளம் சரிந்து விழவில்லை. இன்றைக்கு நாம் நவீன தொழில்நுட்பம் கொண்டு நிலநடுக்கத்தை தாங்கும் கட்டிடங்களை கட்டுகிறோம். ஆனால் 800 ஆண்டுகளுக்கு முன்பே காக்கத்தியர்கள் அதை செய்து காட்டியுள்ளனர். அதனால்தான் நிலம் அதிர்ந்த போதும் ராமப்பா நிமிர்ந்து நின்றது. இது காலத்தை வென்ற அறிவின் சாட்சி. அந்த அறிவை கல்லில் செதுக்கிய அந்த கைகளின் திறமைக்கும் கணக்கெட்ட சிந்தனைக்கும் இன்று நாம் தலைவணங்காமல் இருக்க முடியாது. இத்துடன் இந்த காட்சி முடிவடைகிறது. ஆனால் நம் பயணத்திற்கும் அனுபவத்திற்கும் முடிவே இல்லை. மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.